Date of issue of Gazette notification 30th 3/2026. Last date for making nominations 6/4/2026. Date for scrutiny of nominations 7/4/2026. Last date for withdrawal of candidature 9/4/2026. Nama poll date 23/4/2026. Counting null 4th of May. And nama election process ella mudikudukku 6th of May. As on namakku 15ஆம் தேதி மார்ச் வரைக்கும் 5.69 crore total electoral strength. adile female 2.90, male 2.78 and transgenders 7656. நமக்கு MCC லாகு நேத்திலிருந்து ஈவினிங்ல இருந்து MCC is on. மொத்தமா நம்ம டோட்டல் ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் பார்க்கணும்னா 2106. அதே போல் முதல் வாட்டி நம்ம ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் ஆல்சோ அனௌன்ஸ்மெண்ட் நாள்ல இருந்து ஆக்டிவ் இருக்காங்க 2106. அவங்க 106. உங்க மூலமா எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், அவங்களோட நேம் அண்ட் போலிங் ஸ்டேஷன் நம்பர்ஸ் எல்லா வாக்காளர்கள் போய் அவங்க செக் பண்ணி, இட் இஸ் பெட்டர் டு செக் அண்ட் கீப் ரெடி. நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஏதோ ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அதே போல் நம்ம எல்லா டிஇஓஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துல அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இஎம்எஃப்ஸ் ரெண்டுமே அவங்க ரெடி பண்ணணும். ஸோ தட் ஆர் ஆஃபீஸர்ஸ் ஆர் வோட்டர்ஸ் ஹேவ் அ குட் voting எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் நம்ம நிறைய கமிஷனுடைய புது இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. சில இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம வோட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அந்த மொபைல் போன்ஸ் போலிங் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம், அங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம் நம்ம வோட்டர்ஸ்க்கு. அதே மாதிரி வெயில் காலத்திலே டு என்ஷூர் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஷேட்ஸ் அண்ட் ஆல் ஆல்சோ நம்ம டிஇஓஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாங்க. மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கேண்டிடேட்ஸ்க்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்காக நம்ம போக சென்சிட்டைஸ் பண்ணுவோம். ஷெட் அந்த லா பார்க்கணும்னா இட் இஸ் த கரெக்ட் 7 days ஹாலிடேஸ்க்குள்ள பண்ணிடலாம். ஆமா ஆமா. Nominations can be filed between 11 AM and 3 PM from Monday, that is 30th 3, till the last date for receipt of nominations 6th aniki, except 31st 3, which is a holiday, 3rd 4, which is again a holiday, and 5th 4, which is a Sunday. These are public holidays under the Negotiable Instruments Act 1881. So totally 4 days. Totally 4 days. 3 days of the holidays la varuna, so total 7 days la 4 days varuna 5 days. ஏன்னா ஒரு லோக்கல் ஃபெஸ்டிவல் வந்து அங்க ஆர்கே விடுறாங்கல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல லோக்கல் ஹாலிடேஸ் அந்த டேஸ்ல இல்ல. இன்னும் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ தகவல் இருக்கா? அந்த டேஸ்ல இல்ல லோக்கல் ஹாலிடேஸ். ஃப்ரைடே சொல்லுவாங்க படிப்படியா. இது வரைக்கும் வந்துரும். ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனா உங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போவே கொடுத்துருவாங்க. லேட் பண்றாங்க, ஏன்னா கவுண்டிங் அங்க வந்து வாங்கணும், இங்க வந்து வாங்க அலைய விடுறாங்க. அதனால வந்து அவங்க சிட்டா நீங்க இப்ப இங்க எங்கிட்ட சொல்றாங்க நிறைய விஷயம், பட் அவங்க கிட்ட அந்த பழக்கம் படைக்கிறவங்க வந்து சிட்டா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன நீங்க பாத்தீங்கன்னா இந்த கல்யாண நாள் ஒவ்வொரு நீங்க ஒரு பவுனே வந்து 1,20,000 வரும். நீங்க 50,000 எதுவுமே பண்ண முடியாது.
அப்போ நீங்க இன்னுமே அது பழைய கண்டிஷன்லயே தான் இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளவோ டெவலப் பண்ணாலும் கூட இன்னும் அந்த அமௌண்ட் விஷயத்தை பத்தி நீங்க 50,000 மேல தாண்ட மாட்டேன்றீங்க. நம்ம சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கு. சட்டம் இருந்தது அன்னைக்கு இருந்த சட்டம் வேற இன்னைக்கு டெவலப் ஆயிருக்குல்ல. அன்னைக்கு வந்து புராண தூது விட்டாங்க, இன்னைக்கு செல்போன் மெசேஜ் எடுக்கிறோம். ஸோ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நீங்களே தெரியும் அன்னைக்கு கிராம் எவ்வளவு இருந்தது பவுன் தங்கம், இன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும் பொழுது பிசினஸ் பீப்புள் பலரும் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்காம தான் இருக்கு. இப்போ வந்து எலெக்ஷன் டைம் என்ன பண்றாங்கன்னா வழக்குகள் எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட லேட்டா வந்து மறுபடியும் வந்து லேட் பண்றாங்க. இல்ல லேட் பண்ண இல்லாம பண்ணீங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லிருக்கோம். பொதுவா ஒரு வந்து பல ஆண்டுகளாக மணி வந்து ரொம்ப அதிகமா நடக்கக்கூடிய மாநிலம் இந்த தேர்தல் சமயங்கள்ல. ஸோ ஏதோ ஒரு நியூ மெத்தட்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்றதுக்கான குறைப்பதற்கான ஏதோ நியூ மெத்தட்ஸ் ஏன்னா இப்போ கம்ப்ளீட்லி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய நடக்கக்கூடிய சூழல்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி கையாள போறீங்க? இல்லை, அதுதான் லாஸ்ட் டைம் கூட நம்ம மீட்டிங் ஒரு 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நம்ம இந்த இதில் நமக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆல்சோ மானிட்டர் ஆகிட்டு இருக்காது. அமௌண்ட் இல்லை, வால்யூம்ஸ், பல்க். மேடம், இந்த எஸ்ஆர் மூலமா புதுசா நிறைய பேர் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிருந்தாங்க. இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷன் இல்லைன்னா ஒரு இதுல இருக்கு, அவங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும்? அது ஓகே ஆகுமா? இல்ல, புதிய வாக்காளர்கள் எவ்வளவு பேருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோம். நிறைய பேருக்கு இ-கார்ட்ஸ் வந்திருக்கு, பட் ஆனா எபிக் கார்டு வரல. இல்லை, அதுக்குள்ள வந்துடும். நம்ம 15 டேஸ்க்குள்ள கொடுத்துருக்கோம். சில டைம் 18 டேஸ் ஆயிட்டு இருக்கு, பட் எல்லாத்துக்கும் வந்துடும். வந்துடும். ஆஃப்டர் ஃபைனல் ரூல் we have the figures on that. 3 lakhs, 3.14 lakh. Huh? 3.14 lakh. No, final 3.14 lakhs after final publications. அதுதான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் மானிட்டர் பண்ணிருக்காங்க. 23 ஏஜென்சிஸ் அதுல இருக்காங்க இன்வால்வ். நாமினேஷன் ஃபைல் பண்ணதுல மொத்தம் 8 days வருதுங்க. அதுல லோக்கல் ஹாலிடேஸ் வந்து இப்போ ஏப்ரல் 1 ஃபால் ஆகுது, தூத்துக்குடி. ஸோ இதுல எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்கு, அத்தனை நாள் பண்ண முடியும். கிளியரா இப்போ தெளிவா சொல்லிட்டேன், நீங்க திருப்பி அதை கேட்கறேன். மொத்தம் 5 days. என்னோட பணம் அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட் இருந்தா போதுமா, இல்ல நான் என்ன தேவைக்காக பணம் எடுத்து போறேன் அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட் எங்கிருந்து பணம் வித்ட்ரா பண்ணிருக்கோம் அது அந்த டீடைல்ஸ் இருக்கணும். இப்ப என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, நான் நகை வாங்க போறேன், அந்த பணம் என்னோட பணம்னு நான் நிரூபிக்கணுமா, இல்ல நான் நகை வாங்க போறேன் அப்படிங்கறத நிரூபிச்சா அந்த பணத்தை எடுத்து போறான்? சோர்ஸ் ஆஃப் மணி அந்த பணம் உங்க பணம் தான்ன்றது எப்படி தெரியும்? அந்த சோர்ஸ் நீங்க சொல்லலாம். நீங்க சப்போஸ் நீங்க பேங்க் வந்து எடுத்து வரீங்க, கையில கேஷா வச்சுக்க மாட்டீங்க, எங்கதான் எடுத்து வருவீங்கல்ல, அந்த ரசீது வேணும். இல்ல ஏதாவது சோர்ஸ் உங்க பணம்ன்றத நீங்க சொல்லணும். பொது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க சொல்லிருக்கோம். எல்லா டைமும் சொல்றோம் மேடம், ஆனா அது கிராமம் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. திருமணத்துக்கு இப்போ 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் எடுத்து போறாங்க. எல்லாமே விவசாயத்துல வந்த வருமானம், தென்னை தோப்புல தேங்காய் விற்கிற காசு, அந்த காசை நான் எப்படி நிரூபிக்கிறது? அது என்னோட காசு. Any other question or தெரியும், I could understand that. பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து
ஐ திங்க் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஏதோ ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லுங்க. மேடம் இந்த பிரிஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் பார்ட்டி இருக்காங்களா மேடம்? ரிஜிஸ்டர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் பிரிஃபார்ம் யாரை இது பண்ணுவான்? ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஒரு மூலம் கொடுத்துருப்பாங்க. இப்ப மற்ற ரிஜிஸ்டர் பார்ட்டி இருக்காங்கல்ல, இப்ப அவங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கட்சி தாவல் சட்டம் ஏதாவது இருக்கா? இல்ல வந்து அது எப்படி ரிஜிஸ்டர் பார்ட்டி பார்ட்டி பிரசிடென்ட் ஒன்லி சைன் உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்க பார்ட்டி பிரசிடென்ட் சைன் பண்ணுங்க. இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க கட்சி தாவல் அவங்களுக்கு வருமா? இல்ல வந்து அவங்க வேற ஒரு கட்சிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷன் இன்னும் ஜெயிச்சிருக்காரு, வேற கட்சிக்கு போனா அவங்களுக்கு வந்து இந்த கட்சி தாவல் வருமா வராது? ஏன்னா நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தான் சொல்றீங்க, வரும் மெனியோ பார்ட்டி அதுதான் கேட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். How many? $3.6 odd lakhs. Exact number. 6 lakhs. 6 lakhs. சோசியல் மீடியா Polling person. சோசியல் மீடியாஸ்ல ஜெனரேட் வீடியோஸ் எல்லாம் ஹேட்லெஸ் பண்ற மாதிரி ஏதாவது மானிட்டர் பண்றாங்களா பண்றீங்களா? அதுக்கு என்ன அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வாட்டி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கூட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜரல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நேரில் இருந்து வெஹிக்கிள் செக்அப் ஆரம்பிச்சாச்சு. என்ன சுமார் 1.26 crore பிடிச்சிருக்காங்க. இது வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் மணி. மணி மானிட்டரிங் சோஷியல் மீடியா மாதிரி மணி மானிட்டரிங் அத பண்ணாம பாத்தீங்கன்னா கூகுள் பே இந்த மாதிரியான ஒரு ஃபோன் பே இந்த மாதிரினா அமௌண்ட் அதோட டிரான்சாக்ஷன் அதுக்கான இதை கணிப்பு கண்காணிக்க தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான கூகுள் பே ஈஸி டு கூகுள் பேல லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் நிறைய பேருக்கு போகுதுன்னா அதை மானிட்டர் பண்றதுக்கு they are taking care. கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் வெளியிட்டுருவோம். இப்போ கூட கம்ப்ளைண்ட்ஸ் வருது, எனக்கு நிறைய வருது. வில் ரிலீஸ் இட். நம்ம பிரஸ் ரிலீஸ் கொடுத்துறோம். டிஸ்ட்ரிக்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் டைமிங்ஸ் என்ன கேம்பெயின் டைம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன மாதிரி கேள்வி புரியல. இந்த முறையும் மார்னிங் 6 to 10 தானே, மார்னிங் 6 to night 10 தானே, சேஞ்ச் சேம் 6 to 10 மார்னிங் 6 to 10 சேம். புதுசா ஒரு வேலை ஓட்டர்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா எந்த தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எத்தனை நாளுக்குள்ள அவங்க ஓட்டர்ஸ் ஸ்லிப் கிடைக்கும்? 10 days before last date of nomination. அது 26 வருது. 26 வரைக்கும் பண்ணலாம். நம்ம 15 daysக்குள்ள முயற்சி பண்றோம் எல்லாத்துக்கும் கார்ட்ஸ் போய் சேரும். 26 March 26 March 1.26 crore worth of goods and cash. That is what I said. நேற்று ஈவினிங்ல இருந்து காலையில நம்ம ரிப்போர்ட் 6 PM to 6 PM இருக்கும். கிருஷ்ணகிரி அது ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்ம வல்னரபிலிட்டி மேப்பிங் ஆன்கோயிங். பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வாங்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப சமீபமா சில வரையறைகளை கொண்டு வந்தாங்க மேடம். அது நடைமுறையில இருக்கா? பொதுக்கூட்டத்துக்கு அனுமதிக்கு இந்த 30 நாட்களுக்கு முன்னாடி 5000 பேருக்கு கூட்டத்துக்கு அனுமதி வாங்குற நடைமுறை தேர்தல் ஆணைய விதிகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அது நடைமுறையில இருக்கா இல்ல வழக்கமான விதிகள்? நம்ம சுவிதா ஆப்ல நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த வாட்டி எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். மோர் தென் 5000 crowd இருக்குன்னா as far as ட்ரிங்கிங் வாட்டர் சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். மற்றபடி நம்ம ECI நார்ம்ஸ்ல
அது ஏற்கனவே நார்ம்ஸ் இருக்கு. ஆமாம்மா, இந்த என்சிஎன்சி கமிட்டி மூலமாக தான் போகும். விஜிலாப் இஸ் an app, no? நம்பர்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். தேர்தல் பயிற்சிலாம் முடிச்சாச்சா? எவ்வளவு பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம்? பயிற்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிச்சு, திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. பயிற்சியா மொத்தமா அந்த என்டையர் மெஷினரி 3 lakhs ஆயிருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் 3.6. இப்போதைக்கு எவ்வளவு கோர்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு கோர்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு கோர்ஸ் 50 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இனிமேல் தான் தெரியும் அந்த டீடைல்ஸ். Observers will come from date of notification. Ma'am, last time வந்துட்டு nearly 1000 crores வந்துட்டு ornaments, gold and jewels ornaments சீஸ் பண்ணாங்க. ஆனா அது ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆச்சு. ஜுவல்லரி அசோசியேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கா பெட்டிஷன் போட்டாங்க அவங்ககிட்ட. ஸோ அவங்களோட ரிக்வஸ்ட் வந்துட்டு லீக் ஃப்ளைங் ஸ்குவாட் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் ஸ்குவாட் வந்துட்டு கூட அஃபிஷியல்ஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி ஆர் ஐடி டிபார்ட்மெண்ட் என்னன்னா இட் பி ஈஸி ஃபார் them to, because people from other department are not aware about formalities அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. whether you will take initiative to include officials from IT and GST in the flying squad. Namma ECI norms will follow the norms of the ECI, but this time training has been given jointly to all. எல்லாத்துக்கு joint training தான் கொடுத்துருக்கோம் நம்ம DOs level enforcement agencies கூட. So there will be better collaboration. So officials from GST and IT also be part of that team. No, they will not be part of the team. There is a problem they have been facing because people are not aware of this. Complaint from jewelry associations saying that despite they are carrying the necessary documents. We will train them further if that is so. We will train them further. மேடம், சம்மர் டேனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய இடங்கள்ல சரியா மங்களே போடல. சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போய் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணாங்க. இந்த தடவை முன்கூட்டியே நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்களா? அவங்க அதை எப்படி உறுதிப்படுத்துறீங்க? ஏன்னா நிறைய இடங்கள்ல அதிகமா வழக்கத்துக்கு அதிகமா வெயில் வேற வருங்கிறது திட்டம் சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல எல்லா பக்கமுமே அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்களா? இல்ல லாஸ்ட் டைம் மாதிரி படாச்சு வருமா? லாஸ்ட் டைம்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு. எந்த சாமியெல்லாம் சரியா போடல, நிறைய இடம் தண்ணியில இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட அந்த சைக்கிள் கூட இல்லாம இருந்தது. கண்டிப்பா எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ட்ரா எல்லா சொல்றீங்க அந்த டைம் வரும்போது நல்லா இருந்துச்சு.